சிவகங்கையில் கண்களில் கருப்புத் துணி கட்டி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர் சங்கத்தினர் போராட்டம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி சாலை பணியாளர்களின் 41 மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி சிவகங்கை கோட்டப் பொறியாளர் அலுவலகம் முன்பாக கண்களில் கருப்புத் துணி கட்டியும் கருப்புக் கொடி கையிலேந்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மாரி தலைமை வகித்தார். மாவட்ட இணைச் செயலாளர்கள் கணேசன், பாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார். மாவட்டச் செயலாளர் ராஜா கோரிக்கை விளக்கவுரையாற்றினார். சத்துணவு ஊழியர் சங்க மாவட்டத் தலைவர் பாண்டி, சாலை ஆய்வாளர் சங்க மாவட்ட பொருளாளர் முத்தையா, ஆதி திராவிடர் நலத்துறை ஊழியர் சங்க பூமிராஜ், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியோர் சங்க மாவட்ட நிதி காப்பாளர் நடராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநில பொருளாளர் ரா தமிழ் நிறைவுரையாற்றினார். மாவட்ட பொருளாளர் சதுரகிரி நன்றியுரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, வட்டக்கிளை நிர்வாகிகள், துறைச்சங்க, தோழமைச்சங்க நிர்வாகிகள் மற்றும் முன்னணி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசைக் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பணியாளர் சங்கம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், தோழமை சங்க ஒற்றுமை, தொழிற்சங்க ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரை, வெற்றி கிடைக்கும் வரை, இறுதி வெற்றி, இறுதி வெற்றி. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.